வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மேசராசி ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் குரு புதன் சஞ்சரித்து கொண்டு இருக்கு. ராசிக்கு 6வது கேது கன்னி ராசியில், உங்கள் ராசிக்கு 11ஆம் லாபஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாய் இருக்காங்க. கும்ப ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடத்தான விரயஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் மேசராசிக்கு 1ஆம் தேதிக்கு மேசராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் வக்கரம் வருவார். உங்கள் ராசியில் ஜென்ம ராசியில் இருக்க புதன் வக்கரமாகி 12ஆம் வீட்டுக்கு போயிடுவார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடைபெறும். ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிர பயிற்சி வரை நடைபெறும். இந்த ஏப்ரல் மாதம் மேசராசிக்காரோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் உங்களுக்கு பார்க்கலாம். உங்களோட ஜென்ம ராசியில் குரு இருக்கார். ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல சனியோட சேர்ந்துருக்காரு. 23ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி நடைபெறும். செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராசியில் குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. மேசராசியை பொறுத்தவரைய மாதத்தை பொறுத்தவரை மேசராசிக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிக்கு சுப விரயங்கள் நடைபெறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சுப விரயம் என்னது, கல்யாணம் பண்ணுறது, இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் இருக்க யாருக்கா கல்யாணம் பண்ணுறது, அதுக்காண்டி சுப செலவு வர்றது மாதிரி இந்த மாதம் அமையும். மேசராசிக்காரர்களுக்கு நினைச்சபடி பிடிச்ச மாதிரி வாழக்கூடிய அமைப்பு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும். ஏன்னா குரு இருக்கிறதுனால நினைச்சபடி வாழக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் அமையும். ராசிநாதன் மாதத்தோட ஆரம்பத்தில் 11ஆம் இடத்துல இருந்தாலும் பிற்பகல் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். உங்கள் வாழ்க்கையில் சுபவிரியங்கள் நடைபெறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பணமும் அதே அளவுக்கு நிறைய வரும். ஆனால் அதையும் செலவு பண்ணுவீங்க. எப்படி சுபவிரியமாக நிறையா செலவு பண்ணுவீங்க, நிறையா பணம் வரும், சுபவிரியங்களும் நடைபெறும். இந்த மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல மாதம் தான். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் இருக்கிறது ஒரு நல்ல பலமான மாதமாக இருக்கும். இந்த மாதம் என்னதான் சனியோட செவ்வாய் இருந்தாலுமே குரு இருக்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்பு வரும். மேசராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பு தருவார் மேசராசி குரு பகவான். பாதுகாப்பாகவும் பக்கபலமாக இருப்பார் குரு பகவான். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிடும். வேலைக்காக நிறைய டைப் பண்ணிருக்கேன், அதை முயற்சி பண்ணுறேன், எனக்கு வேலையே கிடைக்கல, ஒரு நிரந்தரமான வேறு வருமானம் வரல அப்படின்னு நினச்சின்னா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி கடன் தொல்லைகள் குறைவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பார் குரு பகவான். நீண்ட காலமாக இந்த வம்பு வழக்கு பிரச்சனை, ஏதாவது இடப்பிரச்சனை, ஏதாவது இடத்தகராறு, பக்கத்து வீட்டில் ஏதாவது தகராறுனா, வில்லங்கத்தில் சிக்கல் எல்லாமே இந்த மாதம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. பிரச்சனை அடியோடு தீரக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் மேசராசிகளுக்கு அமையும். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். லாபஸ்தானம் 10ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், இல்லை சக்ஸஸ் பார்க்க முடியல, ஒன்றுமே பணம் வரவே இல்லை, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நல்லதே நடக்க மாட்டேக்கு, இப்படிலாம் நிறைய மேசராசிக்காரர்கள் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு முடிவு தர வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏப்ரல் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் இந்த ஏப்ரல் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும். பண வரவு அற்புதமாக இருக்கும். சொந்த தொழிலான பண வரவு இவ்வளோ நாள் டல்லாக இருக்கிற தொழில் இந்த மாதத்தில் அதிக பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். சொந்த தொழில் லாபம் அதிகம் உண்டாகும். பணம் நிறையா வரும். அந்த பணத்தை சேமிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் குருபகவான் உங்களுக்கு அமைச்சு தருவார். இந்த மாதத்தில் சுக்கிரன் பயிற்சி வர சுக்கிர பகவான் அவங்க 2ஆம் அதிபதி. உங்களோட 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாதத்தோட ஆரம்பத்தில் சுபவரியங்கள் நான் சொல்லும்போது சுபவரியங்கள் நிறையா தருவார். அதுக்கேற்ற பண வரவு இருக்கும். அதுக்கேற்ற சுபவரியமும் அதிகமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெரிய மாற்றம், உங்களுக்கே எதிர்பார்க்காத மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் சுபவிரயங்கள் செலவுகள் இருந்தாலுமே மாதத்தோட பிற்பகல் நிறைய சேமிப்புகள் உண்டாகக்கூடிய யோகம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அமையும். திருமணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மேசராசிக்காரர் ரொம்ப வரணும் தேடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு திருமணமே கைவிட மாட்டேங்க அப்படின்னு திருமணம் கைவிடுவதற்கு, புத்திரஸ்தானம் வருவதற்கு, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையப்போது. மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி அமையும். இதுக்கு காத்திருந்ததுக்கான வரன் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். மேசராசிக்காரர்களுக்கு ஒன்று நிச்சயம் பண்ணுவீங்க, இல்லாட்டி கண்டிப்பாக திருமணமே இந்த மாதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு. மேசராசியை பொறுத்தவரை இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். அதாவது வேலை கிடைக்கும், அடுத்து பண வரவு இருக்கும், சுப விரயம் இருக்கும், சேமிப்பு இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். மேசராசிக்காரர்களுக்கு பண வரவு இருக்கும். கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா யார் மூலயமாவது கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசிகளுக்கு ஏப்ரல் மாதம் அமையும். பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உறவினர் மாதிரியே சந்தோஷம் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்ததுனால மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இதுவரை இந்த மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். இந்த மனக்குழப்பம் பணம் இல்லையே, கடன் இருக்கே, அதனால நிறையா மனக்குழப்பங்கள் வந்திருக்கும். அந்த மனக்குழப்பங்கள்லாம் இந்த மாதத்தை நீங்கி
மனசும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம்.